ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம ப்ரெட்டை வச்சு ஈஸியாக ஒரு ரெசிபி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெட்டை வச்சு பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ப்ரெட் பீஸா செய்கிறதுக்கு நான் குடமிளகா 1, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன். குடமிளகாயும் தக்காளியும் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. தக்காளியில் தோல் மட்டும் இருக்கணும், அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு நீல வாக்கில் நறுக்கிக்கோங்க. பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சீஸை நான் துருவி எடுத்துருக்கிறேன், மொசரல்லா சீஸு. அதை இதில் ப்ரெட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரெட்டுக்கு பீஸா சாஸ் கிடைக்கும் கடைகளில், அது இருந்தால் அதை வாங்கி அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா தக்காளி சாஸும் சில்லி சாஸையும் சம அளவில் கலந்துட்டு அதை இதில் அப்ளை பண்ணிக்கோங்க. இனி இதுக்கு மேலே துருவின சீஸை சேர்த்துக்கலாம். சீஸை எல்லா பக்கம் பரவலாக தூவி விட்டுட்டு இதில் அந்த கட் பண்ணின காய்களை சேர்த்துடலாம். இனி இதில் குடமிளகா, தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இந்த ப்ரெட் மேலே வச்சிடலாம். இந்த மாதிரி நமக்கு பீஸா பேஸ் கிடைக்கல, இல்லை பீஸா பேஸ் செய்ய முடியல அப்படின்னா இந்த மாதிரி ப்ரெட்டை வச்சு பீஸா மாதிரியே செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. நீ காய்களெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இது மேலே மறுபடியும் சீஸை கொஞ்சம் சேர்த்துடலாம். இனி இது மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் தூவி விட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் மிக்சியில் வரமிளகாயை பல்ஸில் போட்டு எடுத்து நான் இதில் போட்டிருக்கிறேன். 2 ப்ரெட்டுக்கு நான் காய்கள் சீஸெல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறேன். இனி இதை கடாயில் வச்சு வேக வச்சிடலாம். பழைய கடாய் இருந்ததுன்னா அதை எடுத்து சூடு பண்ணிவிட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுக்குங்க. இது மேலே பீஸா தட்டை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே 10 நிமிஷம் வேகட்டும். மேலே தட்டு வச்சு மூடி வச்சுருங்க. இது அப்பப்போ திறந்தும் பார்க்கலாம். பார்த்துட்டு ப்ரெட்டு கருகாமல் இருந்துருச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் நேரம் அந்த சீஸ் எல்லாம் உருக வரைக்கும் வேக வச்சிடலாம். இப்போது ப்ரெட் பீஸா ரெடி ஆயிருச்சு. இதை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.